அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, குறைஞ்ச விலையில் கேஎஃப்சி தின்ன ஆசையா? 500 தினார் இனிமே கட்ட வேண்டியதில்லை டிரைவர்களே. எத்தனை லட்சம்? 4 லட்சம் சம்பளத்தில் குவைத்தில் கார்மெண்ட் வேலை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எங்களுக்கு அவருக்கும் பெரிய ஒரு ஃபைட் ஒன்றே போச்சு. டிரான்ஸ்லங்கா ஓனர், டிரான்ஸ்லங்கா ரெக்யர்மெண்ட் ஆஃபீஸ் ஏஜென்சி ஓனர். ஆனால் இன்னைக்கு அவர் தொழிலாளர்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. இலங்கையில் முதலாக போனஸ் அப்படின்ற ஒன்று ஏஜெண்ட் குரூப்புக்குள்ளே கொண்டு போய் அதை அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணி அனுமதி பெற்றவரே அவர் தான். எனக்கு ஒரு வாய்ஸ் கட் ஒன்று போட்டிருந்தார். சிங்கள மொழியில் இருக்குது. நான் அதை உங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறேன். சிங்கள மொழி தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு 1.5 நிமிஷம் கேளுங்க அந்த வாய்ஸை. සිංහලෙන් தெரியாதவங்க ஒரு 1.5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. මල්ලි කොහමද? මල්ලි ඔයා දන්නවද මේ සමහර ගෙවල් වලින් රිටර්න් ආවම අපේ මේ අහිංසක මේ ළමයින්ට ඒ ඒජන්සි වලින් මල්ලි තියාගෙන මේ රොටියක් තමයිලු කන්න දෙන්නේ. ඒ රොටියක් නිකන්ලු මං කන්න දෙන්නේ. මුන්ට හින ගහන්න ඕනේ නේද? මේ මිනිස්සු පවුනේ නේද? දැන් රිටර්න් ගෙදරකින් මොකක් හරි හේතුවක් නිසානේ ඉන්න බෑ කියලා එන්නේ නේ. ඉන්න බෑ කියලා එන්නේ. ඉතින් ඒ ආවහම මේ මිනිස්සුන්ට දෙයියනේ මේ කෑම ටිකක් දුන්නාම මොකද වෙන්නේ? රොටිය නිකන් කන්න පුළුවන්ද? අඩුම තරමේ චීස් කෑල්ලක් හරි එහෙම නැත්තම් පරිප්පුඩියක් දීපික උයාගෙන ගන්න කියලා නේ. මුන්ට හෙන ගහන්න ඕනේ මල්ලි. ඇත්තටම මේ වගේ වැඩ කරනුන්ට ඈ මෙන්න මේවා මෙන්න මේ වැඩක් නෑ කතා කරලා මට හරි දුකයි. මේවා කල්ලිල්ල මට අර වොයිස් එකක් දාලා තිනවා. මේවා කල්ලිල්ල මේ පව් හරි මේ කියලා ආපු කෙනෙක් මෙහෙමයි කියලා මේ මගින් ගිය ළමෙක් තමයි වොයිස් එක දාලා තින්නේ. මෙහෙමයි පර්වානියා ඔෆිස් එකක් කියලා තින්නේ. මොකද පර්වානියා මගේ දුවත් එක්ක මම බිස්නස් කරන දුවගෙන් මෙහෙම ප්‍රශ්නයක් නැහැ. ඉතින් බලන්නකො මේ මිනිස්සු කරන සමහර ඔෆිස් වල විශේෂයෙන්ම පර්වානියා වල එහෙම කන්න දෙන්නේ නැල්ලු මල්ලි. සමහර ඔෆිස් වල ගියාම එක වේලාවලු දවසට කන්න දෙන්නේ. මුන්ට හෙන වදින්න ඕනේ නේද මල්ලි මේ කරන වැඩවලට? පව් අප්පා ඔයා කියන්නේ මට ඇත්තටම මට වෙන රස්සාවක් තිබ්බනම් මල්ලි ඇත්තටම මම මේ රස්සාව කරන්නේ නැහැ. නමුත් දැන් නොකර බෑම. අනිත් එක අපි මිනිස්සුන්ගෙන් බැනුම් ආහාරي කමන්නේ අපි මේකේ ඉන්නත් ඕනේ කියලා හිතන්නේ. මොකද අපි මිනිස්සුයෙකුට කරන්න පුළුවන් සාධාරණත්වයේ උපරිම කරනවා. තේරෙනවද? අපිත් මේකෙන් මමත් මේකෙන් අයින් වුණොත් ඒ මිනිස්සුන්ට ඒ සාධාරණේ කරන්න පුළුවන් පැත්තවත් කරන්න බැරි වෙනවා. ඇත්තටම මල්ලි මම හරි කනගාටුයි මේ රස්සාව කරන්නේ. පව් මේ අපේ අහිංසක මේ නංගිලා අක්කලා අම්මලා මේ විඳින දුක් අහනකොට හරිද? ගෙවල් වලින් වලට අමතරව මේ ඒජන්සි වලින් දුක් විඳින්න වෙනවලු. බලන්න මුන්ට හෙන ගහන්න බෑ මේ ඒජන්සි කාරින්ට රටවල් වල ඉන්නනේ. உண்மையிலேயே இந்த வீடுகளில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் ஏஜெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் சகோதரன் ஏஜெண்டில் கூட சில ஏஜெண்டுகளில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார். நானும் ஒரு ஏஜென்ட்டுக்காக தான். எனக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிருந்தால் நான் இந்த 30-40 வருஷமாக செஞ்ச இந்த தொழில் வானாண்டு விட்டு தூக்கி எறிஞ்சிருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொழிலில் சாபம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் டிக்டாக்ல ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். 10 எரியுது ஒரு ஏஜென்ட்டு. கமாண்ட் ஆயிரக்கணக்கில். என்னென்னு பார்த்தா எல்லாம் எங்களுடைய சாபம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஜென்ட்லையும் உண்மைக்குமே தொழிலாளர்களை பற்றி உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்கு உண்மையிலேயே டிரான்ஸ்லங்கா சுமித் சகோதரர் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் நேரடியாக பார்க்குறோம், போனஸ் வரைக்கும் நாங்களே எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி அளிச்சிருக்கிறார். ரொம்ப நன்றி சுமித் சகோதரா. டிரான்ஸ்லங்கா ட்ராவல்ஸோடைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, வேண்டியவங்க பேசிக்கோங்க. இது கட்டணம் செலுத்தியோ அல்லது காசுக்காகவோ சொல்லலை. அவருடைய நல்ல மனது நல்ல எண்ணத்துக்காக எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவேற்றுக்கிறேன். அடுத்தது குவைட் வெட்டுப்பலக் சஹாதாய் காமன் குவைட். இடையில சிங்கத்தில் பேசி பார்க்குறீங்களா? அப்படி தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்குது. குவைத்தில் 4 லட்சத்துக்கு வேலை வாய்ப்பு, கார்மெண்டில் வேலை, 8 மணித்தியாலம் சம்பளம், 8 மணித்தியாலம் சாப்பாடு. இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசுறதுக்கு வருது இல்லை வாயில், அதுதான் அது தடுமாறுது. 8 மணித்தியாலம் வேலை, டைமுக்கு சாப்பாடு,
மாதம் முடிய சம்பளம் 4 லட்சம் சம்பளம். வேலை வாய்ப்பு. කුවේට් යන්න හරිමතන විදේශී රෙක්රූට්මන්ට් සමාගම සතියකට දිනක විවේකයක් වාර්ෂික බෝනස් වැටුප් සමග හවාලි ෆාහිල් ෆර්වානියා නගර දක්පති පවුල්වල සේවය කිරීම සඳහා වීසා 500ක් වැටුප දිනාරු 120 සිට 200 දක්වා විජයපුරාන් විදේශ රැකියාවකට අපි අක්තෝබර් 1 සමාගම ஏண்டா அடிச்சு விட்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா, இப்படியுமாடா அடிச்சு விடுவீங்க? இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி வந்து இன்னைக்கு பலருமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஷெல்டர் சென்டர்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து யாரும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை நம்பி வராதிங்க. யாருமே அப்படி வந்தாங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னா, அதை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணி சரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து சரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குரிய ஆட்கள் சேர்ந்ததுக்கப்புறமா அதை அழிச்சு விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்கள் மைண்டில் இருக்குமே தவிர சொன்ன இடத்துல இருக்காது. கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். தயவு செய்து கவனம். அதிக சம்பளத்தை பார்க்காதீங்க, வேலை நல்ல மனு பாருங்க. வாங்க 2 கேடிக்கு KFC சாப்பிடலாமா? 16 பீஸு. இதான் இது ஒரு அமெரிக்கா பீஸுன்றது நம்பரை செக் பண்ணும்போது விளங்கிச்சு. ஒரு தரம் ஏமாறுவோம், தொடர்ந்து ஏமாறுவோமா? ஆனால் இன்னும் எத்தனை பேர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? பாருங்கள், ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது 16 பீஸு 2 தினார் அப்படின்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. போன வாட்டி 2 கார்டுக்கு வேலையை விட்டானுங்கள்ல, திருட்டு பயலுவ அவனுங்க தான். மறுபடியும் அதை டச் பண்ணி உள்ளே போனால் ஒரு சில கேள்விகள், கொஸ்டின்ஸ்களுக்கு நம்ம பார்த்து ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணிட்டு போனால் அது சரியாக பண்ணுறோமோ பிழையாக பண்ணுறோமோ, எதை டச் பண்ணாலும் கர்மத்தை அது உள்ளே போயிட்டே இருக்குது அது பாட்டில். அதுக்கப்புறமா கடைசியாக எல்லா கொஸ்டினும் கேட்டு முடிச்சுட்டு KFC உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நிறைய பிடிக்குமா, கொஞ்சமாக பிடிக்குமா, ஏதோ ஒரு ஏவரேஜாக பிடிக்கும்டா அப்படின்னு மெசேஜை போட்டால் கடைசியாக ஒரு கேள்வி வேறு, 6-3 எத்தனை அப்படின்னு. அதுக்கு நாம் 9ன்னு நான் சரியான ஆன்சர் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆகிட்டு அப்புறம் அந்த முன்னாடி மாதிரி தான் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரி அந்த டப்பா வருது. செலக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்னு செலக்ட் பண்ணினா அதில் ஒன்றும் இல்லை. எப்படியுமே கடைசியாக 3ஆவதாக திறக்க போகிற டப்பாவில் நீங்கள் கிஃப்ட்டு தரடா போகிறீங்க அப்படின்னு நினச்சி 2 டச் பண்ணியாச்சு, 2ல் எதுவும் இல்லை. 3ஆவதாக திறந்ததோட இது உங்களுக்கு KFC லக் அடித்து விட்டது அப்படின்னு உடனே மெசேஜ் வருது. ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போனால் தான் உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றது உங்களோடது தெரியும். என்னது வேறு எதுவும் இல்லை, அன்னைய மாதிரி தான். உள்ளே போனால் டீட்டெயில்ஸு, பேர், அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்லிட்டு கடைசியாக வச்சாம்பாரு அப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி சிங்கள மொழியில் கொடுக்குறான் பாருங்கள் டிரான்ஸ்லேட்டு. யார்ரா நீங்களாம், எங்கேருந்துடா கிளம்பி வாரீங்க? கார்டு டீட்டெயில்ஸு பாருங்கள், கார்டு பார்த்து அங்கே அப்படின்னு கார்டுடைய இலக்கம் சிங்களத்தில் இருக்குது. ஒரு நியாயமே நம்மடா, அரபு நாட்டில் வந்து சிங்களத்தில் வேணாது போடுவீங்களாடா? இந்த மாதிரி பல திருடர்கள் இருக்கும். திருடன்கள்னு சொல்ல முடியாது, இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? இந்த திருடர்கள்கிட்ட இருந்து தயவு செய்து மக்களே தப்பிக்கோங்க. ஏடிஎம் கார்டு, இதனால தான்டா எனக்கு இந்த ஏடிஎம் கார்டு திறந்து கொடுக்குற அந்த வீடியோக்கள் போடுறதுக்குமே ஒரு பக்கம் பயமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம், இதுங்க தெரியாமல் கார்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டில் காசையும் போட்டு வச்சுக்கிட்டு அந்த டைமில் இந்த மாதிரி எதையாவது கண்டத்தோட நம்மள்ட்ட தான் கார்டு இருக்குது அப்படின்னு உள்ளே என்டர் பண்ணி விட்டுச்சுங்க, இருக்கிற மொத்தத்தையும் லவட்டிட்டு போயிடுவானுங்க. ஒரு பக்கம் அதுதான் பயம். தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்ற பட்சத்தில் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியெல்லாம் தெரியாத எந்த ஒரு வெப்லையும் உங்களோட கார்டு ஆட் பண்ணிடாதீங்க. அல்லாஹு ஆலம். வாகனம் கழுவினா 500 தினார் ஃபைன். அப்போ அந்த 500 தினார் ஃபைன் இல்லாமல் எப்படிப்பா கழுவுறது? பாருங்கள், வாகனம் கழுவுறதுக்கு போயிட்டு துடைக்கிறதுக்குன்னு போனாலே ருத்தூபா ரொம்ப கஷ்டம். தொடச்சி ஒரு எப்படியுமே 13 வண்டி இருக்குது, அதே பேச்சும் இருக்க கழுவுறது தான். இருந்தாலும் கழுவுற அந்த நாள் ஹோஸை பிடிச்சி தண்ணி அடித்து சும்மா அடித்து வெளுத்து கழுவிக்கிட்டு இருந்த நம்மளுக்கு வெறும் பக்கெட்டில் தண்ணியை வச்சு தொட்டு துடைக்க விட்டானுங்களே அப்படின்ற ஒரே ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு சொல்யூஷன் இதோ உங்கள் முன் வருகின்றது.
ما نكثر احنا تدري معنا عشان هذا بعد قانون يخالفوننا مو وقته. الهوز يقول لك ما يصير ترشش كذي مو عدل. توفير. اي كذي اوفر. اي زين احسن. اي معود ولا المخالفه الحين ترى يمرون هذول التنظيف شك قصيدك بصوره بعد يطرش ما تسوى عليك. ما تخلص. ايه كذي اريح واوفر. ترشيد إحنا ترشيد. أول مع القانون حبيبي. إيه، نمشي مع القانون. ها اذا صار قانون الكل يلتزم طال عمرك. وكبرنا تأسس السيارة. انا حتى السبوح خاف حاطين كاميرا بالحمام بعد. اي والله اقعد اسبح هذا الطيش ترسم من الليل وبطاسه هم اوفر. ترشيد. இவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் சரியா. குவைத்தில் வந்து இவர் இல்லை, முன்னாடி அந்த கார் கழுவினவர். அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர். அவர் வந்து கவர்மெண்ட் ஏதாவது புதிய ரூல்ஸ் கொண்டு வந்தாலே அந்த ரூல்ஸை நக்கல் பண்ணி, அதாவது அந்த ரூல்ஸை நக்கல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான். நம்ம போடுற வீடியோக்களில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை சும்மா பட்டும் படாமலும் சும்மா குத்தி செதில் எடுத்திருப்போம், செதைச்சி எடுத்திருப்போம். ஆனால் யாருக்கும் எகென்ஸ்டாக எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்ம அவரும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. தண்ணியே அடிக்காமல், ஹோஸில் தண்ணி பிடிக்காமல் ஃபாஸ்ட்டாக விசிறி அடித்து வண்டி கழுவணுன்னா வாயில் எடுத்து கொப்பளிச்சு விடுங்க, எல்லாம் சரியாக போகும்.